Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி என்றதும் அதனோட இம்பேக்ட்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் அப்படின்னு இசையை எங்கனம் பயன்படுத்தி கொள்ளலாம், நம்மளுடைய தனி மனிதனோட சிறப்பு, அவருடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு செய்தியை, அதாவது ஒரு போட்டிக்கு தயார் செய்வதாக இருந்தாலும், வகுப்பறையில் ரொட்டீனில் பாடம் படிக்கிறதா இருந்தாலும், இன்னும் சில உபயோகமான செய்திகளை செய்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இசை ஒரு நல்ல காரணியாக அமையும். இட் இஸ் அ குட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது அந்த இடத்துல வேறு இன்னொரு செய்தி கூட பகிர்ந்துக்கிட்டோம். பழகுதல் இன்றியமையாதது. ஒரு செய்தியை செய்யறதுக்கு முன்னாடி அதற்கான தொடர்புடைய வேலைகளை பழக்கி கொள்ள வேண்டும். விரைவாக வரைய வேண்டும், சிறப்பாக வரையணும். விரைவாக வரையணும்னா ரொம்ப வரைகிறதுல எப்பவுமே இருக்கணும், பொறுமையாக வரையணும். தொடர்ந்து அதை பர்சுவேசிவாக அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்கு தெரியணும். உட்காந்த பிறகு தான் வரையணும். வரைஞ்ச பிறகு தான் அது அழகாக இருக்கா இல்லையா, ரூபம் எப்படி மாறாமல் இருக்குதா, தத்ரூபமாக இருக்கா இல்லை ரொம்ப உபாயமாக தான் போட்டிருக்குமா அப்படின்றது என்ன பண்ணணும். அதுபோல் இயற்கையாகவே இயற்கை காட்சிகளை வரைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல பொறுமையாக ஒரு இடத்துல உட்காரணும். அடுத்தது இது உட்காந்து வரைஞ்ச பிறகு அது இயற்கையோடு தொடர்பு எவ்வளோ தூரத்தில் எத்தனை பர்சன்டேஜ் தொடர்புடைய இருக்குது. ஒரு அனிமல்ஸு, மிருகங்களை வரையதா இருந்தாலும், இயற்கை காட்சிகளை வரையதா இருந்தாலும் அதற்குடைய ஈடுபாடோடு அதை வரையணும். அப்போ அதுபோல் ஒரு ஃபைனல் ஃபிகர் வரையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதை பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் ஒரு 20 to 30 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், வரைவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அந்த வரைதல் என்பது அப்படின்னு அந்த வார்த்தைக்கே பொருள் என்ன, நிதானமாக செய்தல் அப்படின்னு அர்த்தம். வரை ஓலை அப்படின்னு சொன்னால் என்னோட வரை ஓலைன்னு வேகமாக எழுதினா அது கிறுக்கு ஓலையே ஆயிரும். வரை ஓலைன்னு சொன்னால் அழகாக எழுதி பொருள் புரியாமல் எழுத்து வடிவங்கள் மாறாமல் எழுதி கொடுக்கக்கூடியது தான் வரை ஓலை. அதுபோல் அது வரை ஓலைன்னு சொன்னால் அந்த வரைதல் என்பதே நிதானமாகவும் பொறுமையாகவும் என்ன, அதனுடைய மைன்யூட் டீட்டெயில்ஸ், மைக்ரோ டீட்டெயில்ஸ் உள்பட அதை சிறப்பாக வரைவதற்கு தான் அது என்ன பேர், வரைதல் என்று பெயர். அந்த வரைதலுக்கும் பழகுதல் அத்தியாவசியம். பழகுதல் அத்தியாவசியம். நம்ம சில நேரத்தில் பார்த்துருப்போம், ராமா அப்படின்னு ஒரு கடவுளுடைய நாமம் இல்லையா, ராம அப்படின்னு அந்த ராமநாமத்தையே முழுக்க அளவில் எழுதி தொடர்ந்து எழுதி அதில் ஒரு என்ன பண்ணோம், ஆஞ்சநேய சுவாமியோட ஃபோட்டோ வந்திருக்கும், இல்லைன்னா ராமரோட ஃபிகரே வந்திருக்கும், இல்லை ராமர் வச்சுருக்க கோதண்டம், அந்த கோதண்டம் என்ற வில்லு அழகாக சிறப்பாக வரைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த வரைதலுடைய வரிகளுக்கு நடுவில் ராம என்கிற எழுத்து தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே இத்தனை தடவை ராமா எழுதியிருக்கோம் அப்படின்னு வேற அதில் சொல்லியிருப்பாங்க கவுண்ட் பண்ணி. அப்போ என்னாச்சு, பொறுமையாக இருக்கிறதுக்கு மேலே அந்த பொறுமையோட ஆடட் டு இட் இன்னும் என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக சின்ன சின்ன எழுத்தில் உருவம் மாறாமல் ராம 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 என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன, வரைதல் என்பது முழு அளவில் அங்கே என்ன பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் நம்மளும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அதற்கு முதல்ல பேக்ரவுண்டில் கொஞ்சம் நேரம் இசை கேட்கணும். ஏன்னா நம்மளோட மூளையை அதுபோல் பொறுமையான வேலைகளை செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு அத்தியாவசியமானது. அந்த அத்தியாவசியமான நிகழ்வுகளை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு பழகுதல் பழகுதல் மீண்டும் இன்றியமையாதது. அப்போ நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அதுபோல் பொறுமையாக உட்காந்து பழகணும், வரைவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுபோல தான் பேச்சு போட்டின்னா என்ன, ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அந்த யாரெல்லாம் இருக்காங்களோ சக மாணவர்களுக்கு இடையே பேச வேண்டும் அப்படின்னா அப்போவும் அதுபோல் பேசி பழகலாம். பேசி பழகிட்டு பழகுவதற்கு சிறப்பாக நம்மளுக்கு பேசுவதற்கு வரும் என்ற தன்னம்பிக்கை வந்தவுடன் நம்ம அந்த மாதிரி ஒரு போட்டியில் போய் பேசலாம். அந்த தன்னம்பிக்கை வந்திருக்கும் 2 வருஷம் கழிச்சு தான் வரும்னா இந்த 10 நாளில் இருக்கிற போட்டிக்கு பேசணுமே. அதனால் எப்பொழுதுமே மாதம் ஒரு முறை என்ன பண்ணணும், அழகாக நின்று பேசுறதுக்கு பழகிட்டா என்று போட்டி வருதோ அன்றைக்கி அந்த கண்டென்ட் வண்டி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு பேச முடியும். ஸோ அதனால் எல்லா விஷயங்களுக்கும் பழகுதல் என்பது அத்தியாவசியம், இன்றியமையாதது அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம என்ன பாடம் படித்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இசையை சிறிது நேரம் கேட்டு பழகிக்கொள்ள வேண்டும். இசை பழகுவது அந்த இசையை கற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் ஏற்புடையதே. ஆனால் இசை கற்றுக்கொள்வதற்காக மட்டும் இல்லை, அது என்ன பண்ணோம், நம்மளோட பாடங்களை சிறப்பாக படிக்கிறதற்கும் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக படிப்பதற்கும் இந்த இசை ஒரு பயனுள்ள ஊக்கியாக, பயனுள்ள காரணியாக
அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம், நிதர்சனமாக இப்போ நம்ம இந்த நிகழ்வை கேட்குறேங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எதாவது நம்ம படிக்கணுமா இருந்தால் பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணோம், அந்த மாதிரி படிச்சுக்கிறதே மனசில் தெளிவாக நிற்க வைக்கும். இது ஒரு எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இசை ஒரு நல்ல பயனுள்ள ஊக்கியாகும். இட்ஸ் அ வெரி குட் ஃபேக்டர் இன் என்ஹான்சிங் அவர் ஃபோக்கஸிங் எபிலிட்டி என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.